30 லட்ச ரூபாய் போலி லோனு அது தட்டி கேட்ட தாய், தந்தை, தங்கை ஆகிய மூவரையும் கொடூரமா கொலை செஞ்ச மகள் பெங்களூரை உலுக்கிய இந்த ட்ரிபிள் மர்டர் கேஸ் தற்போது சட்டங்களுக்கு என்ன தெரியுமா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. இது போன்ற துல்லியமான சட்ட விழிப்புணர்வு கிரீனாபிள் லீகல் வாய்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. எது டவுட் இருந்தா டிஎம் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லீகல் எக்ஸ்பிளைன் பண்றேன். கேஸ் ஃபேக்ட் பார்ப்போம். என்னன்னா, பெங்களூர் கேஆர் பூத்தை சேர்ந்த 24 வயது கொண்ட டெக் ஸ்வேதா தன்னுடைய லவ்வர் கென்னத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கு 30 லட்சம் ரூபாய் பேங்க் லோன் பெத்தவங்களுக்கு தெரியாம வாங்கியிருக்காங்க. பேங்க்ல இருந்து வீட்டுக்கு நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் இதை கேட்க போனப்ப ஏற்பட்ட மோதல்ல அப்பா சோமசுந்தரம், அம்மா சுப்புலட்சுமி, தங்கை சுப்பிரியா ஆகிய மூவரையும் இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள கத்தியால குத்தி கொலை செஞ்சிருக்காங்க. கொலை செஞ்சதுக்கு அப்புறம் பாண்டிச்சேரிக்கு தப்பி ஓடி இருக்காங்க ஸ்வேதா அவங்களோட காதலன் கென்னத்தும். இவங்க இருவரையும் போலீஸ் வந்து பாண்டிச்சேரியிலே வச்சு அரெஸ்ட் பண்ணி அவங்களை இப்போ ஜெயில அடைச்சிட்டாங்க. இந்த வழக்குல டேஞ்சரஸான எவிடன்ஸ் என்னன்னா மரண வாக்குமூலம், அதாவது டையிங் டிக்ளரேஷன். இந்த வழக்குல இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. ஏன்னா உயிருக்கு போராடி தந்தை வந்து சாவுறதுக்கு முன்னாடி மரண வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இது ஒரு சாட்சியா மாறி இருக்கு. அதனால இவங்க தப்பிக்க முடியாது. இவங்க மேல பாயும் சட்டப்பிரிவு என்னன்னா BNS செக்ஷன் 103 கீழே கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இவங்க சட்டப்படி வந்து ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. அடுத்து BNS செக்ஷன் 61(2) கீழே வந்து சதி தீட்டுறது மற்றும் BNS செக்ஷன் 312 கீழே ஏமாத்துறது, போலி கையெழுத்து போட்டு லோன் எடுத்ததுக்காகவும் மற்றும் கொலை செய்யறதுக்காண்டி சதி தீர்ந்ததுக்காண்டியும். அட்வொகேட்டா என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, பண ஆசைக்காகவும் தவறான வாழ்க்கைக்காகவும் பெற்றோர்களே கொலை செய்யும் மிருக குணம் கொண்டவர்களுக்கு வந்து சட்டம் எந்த சலுகையும் காட்டக்கூடாது. தந்தை கொடுத்த மரண வாக்குமூலம் வந்து இவங்களை வந்து தூக்கு கைதுக்கே கொண்டு போகும்.